ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ரொம்ப நாளாக சிக்கன் பிரியாணி பண்ணி போர் அடிச்சிருச்சு. அதனால் மட்டன் பிரியாணி பண்ணலான்னு மட்டனை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கு. இப்போ நம்ம செய்யலாம் வாங்க. குக்கரில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் ஆல்ரெடி மட்டனில் வந்து நிறையா இது இருக்கிறதுனால எண்ணெய் வந்துடும். அதனால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது மட்டன் பிரியாணி தான் இருந்தாலும் சிக்கன் பொரிக்கிற பொடி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சக்தி பிரியாணி மசாலா தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிட்டு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தயிர் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபுல்லாக தயிர் அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக உப்பு போட்டு காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இது ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டனை எடுத்து உள்ளே போட்டுடலாம். மட்டன் எடுத்து ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு அதோட மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அம்மா வந்து கிரேவிக்கு மசாலா அரைச்சி வச்சுருந்தாங்க. சீரகமும் வத்தலும் போட்டு, சரி இதுவும் மட்டன் பிரியாணி தானே, அதையும் கொஞ்சமாக வச்சுருங்கம்மா நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால் அதையும் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லியையும் புதினாவையும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து போட்டு ஒரு விசில் விட்ட உடனே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சுன்னா இப்போ போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இதை நீங்கள் ஊறாமல் விட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு அப்படியே உடனே அந்த விசில் தூக்கி விட்டு எடுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லியையும் கொஞ்சம் புதினாவையும் அடுத்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் கொதித்து வரவும் குக்கரை மூடுங்க. அதெல்லாம் மூடிட்டு ஒரு விசில் வரவும் எடுத்துக்கலாம். பாருங்கள் காய்ஸ், அப்படியே வரவும் நான் வேறு இதில் மாற்றினா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மட்டன் பிரியாணி ரெடி காய்ஸ். தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.